வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. நாம் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. விட்டுவிடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். விட்டுவிடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். நீ நம்புவது இயேசுவாலே வறுமை வந்திடுமே. நீ நம்புவது இயேசுவாலே வறுமை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. கரத்தின் மறைவில் வாழ்கின்றோம். சர்வ வல்லவர் நிழலில் தினம் வாசம் செய்கின்றோம். உன்னதமான கரத்தின் மறைவில் மறைந்து வாழ்கின்றோம். சர்வ வல்லவர் நிழலில் தினம் வாசம் செய்கின்றோம். வாதை அணுகாது, தீங்கு நேரிடாது. வாதை அணுகாது, தீங்கு நேரிடாது. நீ நம்புவது இயேசுவாலே வறுமை வந்திடுமே. நீ நம்புவது இயேசுவாலே வறுமை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. நீ நம்புவது இயேசுவாலே வறுமை வந்திடுமே. நீ நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. இரண்டு குறிப்பேடு 15:15. இதன் பொருட்டு யூதா மக்கள்
அனைவரும் மகிழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடு ஆணையிட்டனர். ஆர்வத்துடன் ஆண்டவரை நாடி கண்டடைந்தனர். ஆண்டவரும் அவர்களுக்கு எத்துக்கிலும் அமைதி அளித்தார். மனிதன் விஞ்ஞானத் துறையில் பல வளர்ச்சி கண்டு சாதனை படைத்து கொண்டே இருக்கிறான். இன்டர்நெட் மூலமாக உலகையே கைக்குள் கொண்டு வந்து விட்டான். சந்திர மண்டலத்திற்கு சுற்றுலா செல்ல தயாராகி வருகிறான். இவ்வளவு பெரிய வளர்ச்சி மத்தியில் மனிதன் அமைதியற்றவனாக காணப்படுகின்றான். இந்தியாவில் 15 நிமிடத்திற்கு 3 பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். மன அமைதியை இழக்கும்போது மனிதன் தற்கொலை செய்கிறான். அனைவரும் அமைதியோடு வாழ வேண்டும் என்று விரும்பிய இயேசு தன்னுடைய அமைதியை நமக்காக இந்த உலகில் விட்டு சென்றார். இயேசு விட்டு சென்ற அமைதியை பெற்று வாழ எப்படி யூதா நாட்டு மக்கள் அரசன் ஆசா தலைமையில் ஆண்டவரை தேடினார்களோ, அதுபோல நாமும் குடும்பமாக அமைதியின் அரசரை தேடினால் அமைதியை பெற்று வாழலாம். ஜெபிப்போமாக. அமைதியின் அரசரே இறைவா, இந்த பிள்ளைக்கும் இவர்கள் குடும்பத்திற்கும் உமது அமைதியை கொடுப்பீராக. இவர்கள் தினமும் உம்மை தேடுகின்ற ஒரு இருதயத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற துன்ப துயரம், நோய்பிணி, வறுமை, கடன் தொல்லைகளை மாற்றி இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் நீர் இரக்கம் காட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக.
தந்தையாகிய இறைவனோடு தூயாமையின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.